இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸசைஸ் 6.3ல 5th சம் 6th சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நம்ம வீடியோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, பெல் பட்டன் அமுக்கலை அப்படின்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5th சம், ஃப்ரம் த டாப் ஆஃப் தி லைட் ஹவுஸ். ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இதை லைட் ஹவுஸாக வச்சுக்கலாம். ஏபி இஸ் அ லைட் ஹவுஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஹைட் ஆஃப் அ லைட் ஹவுஸ் இஸ் ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம். தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ், 2 ஷிப்ஸ் வருது. இது வந்து ஷிப் 1 வச்சுப்போம், இது வந்து ஷிப் 2 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 2 ஷிப்ஸ் இருக்குது. அந்த 2 ஷிப்புமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இப்படி இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே, ஸோ 2 ஷிப்புக்குமே தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், முன்னாடி சம்ஸ்லேயும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ்ன்னு வந்தது, பட் சேம் சைடாக இருக்கும். இது ஆப்போசிட் சைட்னால தான் ஒன்று இங்கே ஒன்று இங்கேன்னு கொடுத்துருக்கேன். இந்த லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் சைடில். இதே சேம் சைட்னா இங்கே ஒன்று இன்னொன்று இங்கே ஒன்று அப்படி போகும். ஓகேவா, இது ஆப்போசிட் சைடு இந்த கீவேர்டு. ஓகே ஓகே, ஸோ ஆப்போசிட் சைடில் வருது. அதோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து இட்ஸ் அப்சர்வ்டு டு பி 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. So excuse me, so first 30 degree ஒரு ஷிப்பு, இன்னொன்று 60 degree. Okay, if the height of the lighthouse is h meters, இந்த lighthouse ஓட height வந்து h மீட்டர்னு சொன்னா, and the line joining the ship, so இந்த 2 ஷிப்பும் சும்மா இமேஜினரியாக ஒரு லைன் வச்சு ஜாயின் பண்ணுறேன்னு வையேன். அந்த லைன் வந்து it passes through the foot of the lighthouse. So லைட் ஹவுஸ் இது தான், லைட் ஹவுஸோட ஃபூட் இது தான். நான் இது ரெண்டுத்தையும் இமேஜினரியாக ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைன் வந்து இந்த லைட் ஹவுஸோட ஃபூட்டில் பாஸ் ஓவர் ஆகும் அப்படின்றாங்க. எஸ், பாஸ் ஆகுது. ஓகே, ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் இஸ் 4h by √3 மீட்டர். ஸோ இந்த ஷிப்புக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஷோ பண்ணணும். ஓகே, எப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஏபி வந்து ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ், சி அண்ட் டி வந்து பொசிஷன் ஆஃப் த ஷிப்ஸ் வச்சாச்சு. ஓகே, சிம்பிள். இப்போ 2 ட்ரையாங்கிள் வந்துச்சா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிளுமே tan θ எடுக்க போகிறோம். ஓகே, இதுதான் கான்செப்ட். tan θ எடுத்துட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவை. கரெக்டா? சூப்பர். ஸோ இந்த ட்ரையாங்கிள் தனியாக, இந்த ட்ரையாங்கிள் தனியாக tan θ நீ சால்வ் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த டிஸ்டன்ஸும் தெரிய வரும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் கொஷனில் கொடுத்துருக்க இந்த டிஸ்டன்ஸா அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஃபைன், சரி. ஸோ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளில் tan 30 degree is equal to tan 30 என்னது opposite divided by adjacent. கரெக்டா? ஸோ ஆப்போசிட் இஸ் AB which is H ன்னு கொடுத்தாச்சு. divided by adjacent is CB. கரெக்டா? ஓகே, ஆர் BC எப்படியோ போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ tan 30 is AB by BC. ஃபைன். இப்போ tan 60 வேல்யூ உனக்கு, tan 30 வேல்யூ உனக்கு தெரியும் 1 by √3. ஓகே, ஏபி வந்து ஹெச், பிசி எனக்கு தெரியாதா, அதனால பிசி அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பிசி அப்படியே நான் ஒரு சைடு கொண்டு போனேன்னா இந்த பிசி இந்த சைடு போச்சு, √3 இந்த சைடு வரும். ஸோ அப்போது ஹெச் √3 அப்படி இல்லைன்னா √3h. ஸோ பிசி ஈக்குவல் டு √3h. இது வரைக்கும் கிளியர் தானே? ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் பண்ண போகிறோம். ஸோ tan 60 ஈக்குவல் டு திஸ் டிவைடட் பை திஸ், ஏபி டிவைடட் பை பிடின்னு வரும். ஓகேவா, சரி. ஏபி வந்து ஹெச் டிவைடட் பை பிடி என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால பிடி வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு √3 இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ பிடி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை √3. இது ஈக்குவேஷன் 2.
ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணுற வேல்யூ இது வருதான்றது தான் ப்ரூஃப் ஃபைன் ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே ஆக்சுவலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச் இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் வந்திருக்கு நீ ப்ரூஃப் பண்ணுறதுலையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் தான் இருக்குது ஸோ அதனால உனக்கு எதுவும் கன்வர்ஷன் அது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நீ ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அதனால இப்போ என்ன பண்ணலாம்னா லாஜிக் என்ன ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அதுதான் மொத்தம் சிடி ஸோ சிடி ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் பிடி ஸோ சிபி இஸ் சிபின்னா பிசினாலும் ஒன்று தான் ஓகே √3h ப்ளஸ் பிடி என்னது h by √3 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுப்போம் எல்சிஎம் எடுத்தா ஓகே எல்சிஎம் இப்போ இதுக்கு எல்சிஎம் வேணால் தனியாக எடுக்கிறேன் √3h plus h by √3 இதுக்கு என்ன பண்ணலாம்னா கீழே 1 இருக்குன்னு அர்த்தம்னு வச்சுப்போமா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம் √3 into √3h ஸோ √3 into √3 3 கரெக்டா 3h plus 1 into h divided by √3 into 1 √3 அந்த ஸ்டெப் தான் இது so 3h plus h divided by √3 which is nothing but ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4h divided by √3 மீட்டர் இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய சொல்யூஷன் ப்ரூவ் ஆயிடுச்சா ஸோ இதுதான் 5th சம்மோட சொல்யூஷன் ஓகே ஸோ இப்போ எக்ஸசைஸ் 6.3 ஓட 6th சம் அண்ட் இது இஸ் த லாஸ்ட் சம் ஃபார் திஸ் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் இதுதான் சரியா ஓகே a lift in a building of height 90 feet ஓகே ஒரு லிஃப்ட் இருக்கு ஐ மீன் ஒரு பில்டிங்கில் லிஃப்ட் இருக்கு ஓகே அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 9 okay so 90 feet with the transparent glass walls ஆக்சுவலாக வால்ஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் விழுற மாதிரி இருக்கும் இப்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இப்படி கீழேருந்து இப்படி மேலே வரும் இல்லையா இது கிளாஸ் வால்ஸ்னால கொஞ்சம் மேலேருந்து கீழே அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுப்போம் ஓகே இஸ் டிசெண்டிங் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் ஸோ பில்டிங்கோட டாப்லேருந்து லிஃப்ட் கீழே இறங்குது ஓகே at the top of the building the angle of depression to a fountain in a garden ஒரு கார்டன்ல பக்கத்துல ஒரு ஃபவுண்டைன் இருக்கு அந்த ஃபவுண்டைனோட ஹைட் எவ்வளோன்னு கொடுக்கல இது வந்து ஈக்குவலா போட்டிருக்கிறதுனால இதோட ஹைட் தான் இது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது ஓகே ஓகே ஸோ 30√3 ஃபீட் வந்து இதோட ஹைட்டுன்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது அந்த 30√3 ஃபீட்டுன்றது வந்து என்னதுன்னா ஆக்சுவலாக இந்த லிஃப்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து ஓகே ஸோ 30√3 ஃபீட்டில் இருக்குது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஓகே நம்ம ஆன்சர் வந்து ஆனால் ஃபீட்டில் கொடுக்க மாட்டோம் இதுவும் ஃபீட்டு தான் இந்த 90 ஃபீட்டுன்றதும் ஃபீட்டு தான் அந்த பில்டிங்கோட ஹைட்டும் 90 ஃபீட்னு கொடுத்துருக்கு இல்லையா அதுவும் ஃபீட்டில் தான் இருக்குது ஓகே ஸோ 30√3 ஃபீட்டுன்றது ஃப்ரம் பில்டிங் டு ஐ மீன் ஃப்ரம் அந்த லிஃப்டோட என்ட்ரன்ஸ் லிஃப்ட் எங்கே இருக்கும் பில்டிங்கில் தானே இருக்கும் ஸோ இதோட பிளேஸ்லேருந்து நம்ம ஃபவுண்டைன் பிளேஸ் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தான் 30√3 ஃபீட் ஓகே ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது இல்லையா இந்த தூரத்துக்கு அந்த லிஃப்ட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கோம் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபைன் ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லிஃப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஏன்ற பாயிண்டில் இருக்குது அதுக்கப்புறம் பின்ற பாயிண்ட்டுக்கு போகுது சரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 2 minutes ஆகுது வெரி இம்பார்ட்டன்ட் க்ளூ ஸோ 2 minutes ஆகுது இது வந்து டைம் டேக்கன் கரெக்டாக டிஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் எனக்கு இந்த டைம் என்னன்ட்டு தெரிஞ்சிச்சு இப்போது 2 minutesனு ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஏபி தான் டிஸ்டன்ஸு ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு 2 கரெக்டாக இப்போ எனக்கு ஸ்பீடு தெரியாது பட் டைம் வந்து 2 minutesனு தெரியும் ஸோ ஸ்பீட் இன்ட்டு 2 ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரையாங்கிள் ஏஇடி
ஓகே triangle AED AED இந்த triangle எடுத்தோம் அப்படின்னா இப்போ உல்டாவா பார்க்க போறேன் இப்போ இதான் tan theta ஓகே tan 60 equal to இதுதான் இதுதான் ஆப்போசிட் கரெக்டா opposite divided by இதுதான் adjacent னு சொல்லுவோம் ஓகே tan 60 equal to DE divided by AE ஓகே நெக்ஸ்ட் இப்போ DE divided இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு என்னன்னு தெரியும்ல ஃபவுண்டனோட டிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் என்னது 30√3 கரெக்டா 30√3 feet ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆப்வியஸாக எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் இருக்கும் ஓகே இப்போ DE டிவைடட் பை AE இடத்துல 30√3 அதுதான் இது tan 60 equal to √3 இப்போ DE மட்டும்னா இது இப்படியே இங்கே போவோம் √3 into √3 3 ஸோ 30 into 3 which is equal to 90 feet இப்போ DE என்னது 90 feet இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த லென்த்து 90 feetனு ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த லென்த்து கண்டுபிடிச்சோம் அடுத்து இப்போ இந்த லென்த் கண்டுபிடிக்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் இது மொத்தத்தில் இதை மைனஸ் பண்ணனா உனக்கு இந்த லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா இந்த லென்த்து ஆக்சுவலாக இந்த லென்த்து நீ கண்டுபிடிக்க வேண்டாம் கொஸ்டின் படி இந்த இங்கேருந்து இங்கே வரும்போது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டா பட் நான் வந்து இப்போ லென்த்து தான் அந்த ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன் ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஸோ டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்றேன் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இது மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த லென்த்து கண்டுபிடிக்க போகிறேன் மொத்தத்தில் இந்த லென்த்தை மைனஸ் பண்ணி இதுதான் மீதி இருக்கிறது தான் இதோட லென்த்து இதோட டிஸ்டன்ஸ்னு சொல்ல போகிறேன் சொன்னதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி எனக்கு டைம் தெரிஞ்சிச்சு 2 minutesனு ஸோ அப்போ இந்த ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம்ல ஏன்னா டிஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இது மொத்தத்தில் இதை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிறது அதுதான் இந்த டிஸ்டன்ஸு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஸ்பீடு மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த டைமை டிவைடில் பண்ணிக்கலாம்ல ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ நான் கண்டுபிடிச்சிருவேன் அது டிவைடட் பை டைம் வந்து 2 minutes ஈக்குவல் டு ஸ்பீடு ஸோ ஸ்பீட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் ஓவரால் பிக்சர் ஆஃப் த சம் ஓகே ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த ட்ரையாங்கிள் பிஎஃப்டியில் tan 30 ஈக்குவல் டு டிஎஃப் பை பிஎஃப்னு வரும் ஸோ டிஎஃப் என்னன்னு தெரியாது பிஎஃப் வந்து 30√3 ஓகே ஸோ 30√3 and tan 30 வேல்யூ வந்து 1/√3 ஓகே இப்போ இதுலேருந்து டிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும் இந்த 30√3 இங்கே போகுமா ஸோ அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு 30√3 டிவைடட் பை √3 கேன்சல் ஆகிடும் 30 feet ஸோ இப்போ அந்த குட்டி பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது அந்த இஎஃப் வேணும் ஸோ அப்போ டிஎஃப் 90 மைனஸ் அந்த குட்டி 30 இதில் இதை மைனஸ் பண்ணால் 60 feet ஃபீட்டில் தான் இருக்குது ஓகே ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொன்னேன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஏபி ஓகே ஏபினா ஒன்றும் இல்லை இஎஃப் தான் ஏன்னா இங்கே இஎஃப்னு வந்தது தான் இங்கே ஏபின்னு இருக்கும் கரெக்டா ஸோ ஏபி டிவைடட் பை டைம் டேக்கன் ஏபி வந்து 16 தானே கண்டுபிடிச்சிருக்கோம் இஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லியாச்சு 60/2 which is 30 feet per minute okay feet per minuteல தான் நம்மளுக்கான சொல்யூஷன் வந்திருக்கு ஓகே இப்போ நான் இந்த feet per minute மீட்டர் per செகண்டுக்கு நான் மாற்றணும் ஸ்பீடு ஓகே மீட்டர் per செகண்ட்னா இப்போ மினிட்லேருந்து செகண்ட் மாற்றணும்னா டிவைடட் பை 60 ஓகே மினிட்லேருந்து minute to seconds அப்படி நான் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை 60 அதுதான் இது இப்போ ஃபீட்லேருந்து ஆர் ஃபுட் அதிலிருந்து நான் வந்து மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா
அதுக்கு என்ன பண்ணோன்னா into 0.305. ஸோ அதுதான் 1 foot equal to 0.305 meter. ஸோ அப்போ இங்கே 30 foot அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ 30 feet. ஸோ அப்போ 30 into 0.305 அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 16 பண்ணிங்கன்னா you will get this solution. This is your solution for 6th sum.